ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆச்சி பச்சி போண்டா மாவு தாங்க நான் இப்போ எடுத்துருக்கிறேன். அந்த பஜ்ஜி போண்டா மாவுலேயே எல்லாமே எந்த அளவுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக கலந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த பஜ்ஜி போண்டா மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை ஒவ்வொன்றா முக்கி அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் அழகான உருளைக்கிழங்கு பஜ்ஜி இல்லைன்னா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஈவினிங் ரொம்ப மழை பெஞ்ச உடனே ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டாங்க. உடனே சரி வீட்டில் அவசரத்துக்கு இருந்த உருளைக்கிழங்கை வெட்டி பஜ்ஜி போண்டா உடனே போட்டுட்டோம். இந்த பஜ்ஜி போண்டா பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அதை கட் பண்ணி பஜ்ஜி போண்டா மாவில் முக்கி எண்ணெயில் போட்டால் இமீடியேட்டாக குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. ஈவினிங் குழந்தைங்க ரொம்ப பசியாக ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு இந்த உருளைக்கிழங்கு போண்டா தாங்க. காரசாரமாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு போண்டா உங்களுக்காக தாங்க. ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க அடிக்கடி சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. நீங்களும் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்க எப்போவுமே டொமேட்டோ சாஸ் தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஃபைனலாக நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை என் குழந்தைகிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பஜ்ஜி போண்டா என் குழந்தைகிட்ட கொடுத்தாச்சு. இப்போ அவன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவான். சூப்பராக இருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.